Taste the Daily. 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த பணி துவங்கப்பட்டது. பணி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த பணி முழுமையாக நிறைவேறாமலே இன்றைய முதலமைச்சர் இந்த சிறு துறைமுகத்தை திறந்து வைத்து விட்டார். அதிலே பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அதை நாங்கள் நேரடியாக வந்து பார்த்திருக்கின்றோம். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த சிறு துறைமுகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, அதனால் மீனவ மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், இங்க இருக்கின்ற மீன்பிடி படகுகள் தடையில்லாமல் வந்து செல்லக்கூடிய சூழலை உருவாக்கி உங்களுக்கு மன நிறைவேறுகின்ற அளவுக்கு முழுமையான செய்து கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் நேரடியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஊர் பஞ்சாயத்தார் அவர் விளக்கமாக தெரிவித்தார்கள் என்னென்ன குறைபாடு இருக்கின்றது. அந்த குறைபாடுகளும் அடுத்து வருகின்ற ஆட்சியிலே அதை கலைந்து அதை சரி செய்து இந்த மீனவ மக்கள் தடையில்லாமல் படகுகளை கொண்டு வந்து செல்லக்கூடிய கடலில் செல்லக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நீங்கள் வைத்த கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும். முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக எழுச்சியா வரவேற்பு நல்கிய அத்தனை தாய் உள்ளங்களுக்கும் மீனவ சமுதாய மக்களுக்கும் நன்றி தெரிவித்து, அதோட இங்க வர பாதை சரியில்லைன்னு எங்க அம்மா பாட்டியம்மா சொன்னாங்க. அந்த பாதையும் சரி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள். அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமைத்த பிறகு சரி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டும் இல்ல, இந்த பகுதி மட்டும் இல்ல, இந்த கடலோர பகுதியில் இருக்கின்ற மீனவர் வசிக்கின்ற பகுதியெல்லாம் எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கின்றதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற அரசாங்கம் இருக்கு. இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து இங்கு வரைக்கும் நாங்கள் பல மீனவர் சங்கத்திலேயே முறையெடுத்தால் தடுப்பு சுவர் கட்டுவது, அங்கே சிறு துறைமுகங்கள் கட்டுவது, மீன்பிடித்துறை சிறு துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் அமைப்பது, மீன் இறகு தளங்கள் அமைப்பது, அதோட அந்த மீனவர்களுக்கு தேவையான உதவிகள், அதாவது மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகிற நிதியை உயர்த்த வேண்டும் சொன்னீங்க. நாங்கள் ஏற்கனவே உயர்த்தி வழங்கினோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல், அந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட அந்த மீனவர்களுக்கெல்லாம் ஃபைபர் போட்டு வாங்கும்போது 1 லட்சம் ரூபாய் நாங்கள் மணிமனாக கொடுத்தோம். அதில் நிறைய உதவிகள் செஞ்சோம். அரசாங்கத்தின் சார்பாக செஞ்சோம், தன்னார்வல் மூலமாகவும் நிறைய உதவிகள் செஞ்சோம். இந்த வீடு இருந்த மக்களுக்கு 6000 வீடுகள் கட்ட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சு அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 1300 வீடுகள் கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த பணிகள்லாம் கூட முடிஞ்சு நம்ம வீடு ஒதுக்கவில்லை என்று நான் வருகின்ற போது கேள்விப்பட்டேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு நாங்கள் என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் வைத்தீர்களோ அதையெல்லாம் பாதியை நின்று கொண்டிருக்கின்றது. அதை முழுமை பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மிக திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை மீனவ நல்ல உள்ளங்களுக்கும் மீனவ சங்கத்திற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.